அவங்க படித்தது அப்படியே கைக்க வச்சாங்கன்னா அதெல்லாம் நம்ம அப்படி எடுத்துக்கக்கூடாது. எப்பொருள் யார் யார் வாய்மொழி கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நான்லாம் செக் பண்ணாமல் எதையுமே யார் சொல்கிறதை எடுத்துக்கவே மாட்டேன். நான் சொல்லுவாங்கன்னா அவர் சொல்கிறார். இப்போ என் குருநாதர் சொன்னார், ரிஷப லக்கணத்துக்கு 2 புதனும் 4 சூரியனும் 2 பேர் சேர்ந்து 2ல் இருந்தால் 2 வருமானம், 4 வந்து கால்நடை, காரு, லாரி, பைக்கு, விவசாயம், இதில் வந்து வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். 10 பேர்த்து கேட்டார், 10 பேர் ஆமான்ட்டாங்க. உடனே அந்த பாயிண்ட் அவர் எனக்கு சொன்னார். ரிஷப லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருந்தால் 4 + 2 2 வருமானம் 4. கார் வாடகை கொடுறீங்களா, லாரி வாடகை கொடுறீங்களா? இப்போ அந்த 4 சூரியன் வந்து ராகுசாரத்தில் இருந்தால் லாரி வாடகை கொடுறீங்களான்னு சொல்லி கேட்கணும். சரிங்களா? அதை விட 32 டயர் உள்ள வச்சதெல்லாம் கேட்கணும். சொன்னார் 10 பாயிண்ட் கரெக்டு. நான் ஒருத்தருக்கு சொன்னேன், அது நடக்கலை. அப்போ என்ன, அவர் சொன்னால் நடக்கும், நான் சொன்னால் நடக்காதா? 4ஆம் இடத்துல கேது இருந்தது. அவர் மேலே ஏறி ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டாரு. ஒன்றும் வேலைக்கு ஆகாது. கேது நின்ன வீட்டுக்காரன் கெடணும், ராகு நின்ன வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும்னு புக்கில் போட்டிருக்கிறாங்க. இப்போ கேது 4ஆம் இடத்துல உட்காந்துட்டாரா? இப்போ 4க்கு அதிபதி 2க்கு அதிபதி 2ல் இருக்கிறாங்களா? வீட்டு வாடகையும் வரல, காட்டு வாடகையும் வரல. இவர் கடன் வாங்கி சோறு தின்னுட்டு இருக்கிறாரு, வாடகை வீட்டில் குடியிருக்கிறார்.